வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இனிஷியல் நம்ம பார்க்க போகிறது ஹிப்னாட்டிக் அப்படின்ற ஹாலிவுட் தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தில் பென் அஃப்லெக் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை ராபர்ட் ராட்ரிகஸ் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நோக்கு வர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸான த்ரில்லர் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது இந்த படத்தோட ஹீரோவான பென் அஃப்லெக் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு தெரப்பி செஷன் அட்டன் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணு காணாம போன ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. தன்னோட பொண்ணு வந்து மர்மமான முறையில் காணாம போயிருப்பா. அதனால ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேட்ல இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு பர்டிகுலர் பேங்க் லாக்கரை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க் அவருக்கு கொடுக்கப்படுது. அந்த பேங்க் லாக்கரை கொள்ளடிக்க வர வில்லன் இருக்கான்ல, அவன் வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து தன்னோட கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கான். என்ன மேஜிக் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரமிச்சு போயிருக்கிற டைம்ல தான் இவருக்கு ஒரு துப்பு மாதிரி கிடைக்குது. அதாவது தன்னோட பொண்ணு காணாம போனதுக்கும் இந்த கொள்ளைக்காரனுக்கும் வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத வந்து உணர்றாரு. ஸோ இதுக்கப்புறமாட்டு தன்னோட பொண்ணை தேடுற படலத்தில் அவர் ஈடுபடுறாரு. ஸோ தன்னோட பொண்ணுக்கு உண்மையிலே என்ன ஆச்சு, எதனால வந்து காணாம போயிருக்கா, அண்ட் இந்த கொள்ளைக்காரன் யாரு, கடைசியா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய மர்மமான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ரீசெட் ஆகுங்க. அந்த மொமெண்ட்டு செம்ம ட்விஸ்டடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேற லெவல்ல வந்து யோசிச்சிருப்பாங்க. அந்த மொமெண்ட்ல இருந்து வந்து படம் வந்து பயங்கர பேசியா போகும் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் கடைசியில என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் மாதிரி மாறிடும். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ட்விஸ்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல இன்ஃபேக்ட் நிறைய மர்மமான முடிச்சுகள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். உதாரணத்துக்கு அந்த பொண்ணு காணாம போயிருக்கும்ல, அந்த பொண்ணோட கேரக்டர் அப்படின்றதே பயங்கர பவர்ஃபுல்லா அமைச்சிருப்பாங்க. எதனால அந்த பொண்ணு காணாம போச்சு அப்படின்ற அந்த கேள்வி அப்படின்றதே படம் முழுக்க நீட்டா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பென் அஃப்லெக் கூட இன்னொரு ஒரு ஹிப்னோடைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா வந்து டயானா அப்படின்றவங்களை காட்டுவாங்க. அவங்க யாரு அப்படின்றதே வந்து ஒரு வேற லெவல் ட்விஸ்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. சொல்ல போனா இந்த படத்துல ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கர பேசியான ஒரு ஸ்கிரீன் பிளேவா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பா 1.5 மணி நேரத்தில் சொல்லிட்டாங்க. மேக்கிங் வைஸ்மே பார்த்தீங்கன்னா நிறைய காட்சிகளை ரொம்ப நீட்டாக எடுத்திருக்காங்க. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இனிஷியல் போர்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா எடுக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராப்பராக வந்து கோர்வையாக எடுத்திருக்கலாம், இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆல்சோ நடுவில் ஒரு சில இடங்கள் அப்படின்றது கொஞ்சம் குழப்பமாக போகிற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அப்படின்றதுமே கொஞ்சம் எவிடென்ட்டாகவே தெரிஞ்சிச்சு. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணிருக்கலாம். மற்றபடி இது ஒரு செம்ம டீசென்டான த்ரில்லர் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் லிப் லாக் சீன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.